தென்கிழக்கு நாடுகளான வூசு போட்டியில் தங்கம் உட்பட 3 பதக்கம் வென்ற கோவை மாணவிக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. கோவை சிவானந்த காலனி பகுதியைச் சேர்ந்த ஆடிட்டர் சண்முக வடிவேல் சிவப்பிரியா தம்பதியின் மகள் வேதஸ்ருதி அண்மையில் வங்கதேசத்தில் நடைபெற்ற சவுத் ஏசியன் ஸ்கூல் காம்பெட் கேம்ஸ் லூசு போட்டியில் மாணவி வேதஸ்மிருதி இந்திய அணி சார்பில் கலந்து கொண்டார். இதில் மாணவி வேதஸ்ருதி நன்குன் பிரிவில் ஒரு தங்கம், நான்குவான் நந்தாவு ஆகிய பிரிவுகளில் 2 வெள்ளி என 3 பதக்கங்கள் வென்று அசத்தினார். சர்வதேச அளவிலான வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்ட போட்டியில் வென்று கோவை திரும்பிய மாணவி வேதஸ்ருதிக்கு கோவை விமான நிலையத்தில் தமிழ்நாடு வூசு சங்கம் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. சங்க மாநில பொதுச் செயலாளர் ஜான்சன், மாவட்ட தலைவர் கணேசன் ஆகியோர் மாணவிக்கு பூங்கொத்து வழங்கி வரவேற்றனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய வேதஸ்ருதி தனக்கு ஆதரவும் உற்சாகமும் வழங்கி வழி அனுப்பி வைத்த இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் தமிழக வூசு சங்க தலைவர் அலெக்ஸ் அப்பாவு ஆகியோருக்கு நன்றி தெரிவிப்பதாக கூறினார். தமிழகத்திலிருந்து இந்திய அணிக்கு விளையாடிய ஒரே வீராங்கனை வேதஸ்ருதி என்பது குறிப்பிடத்தக்கது. நான் சவுத் ஏசியன் ஸ்கூல் காம்பேட் கேம்ஸ்ல ஊஷு கேம் இந்தியாவுக்காக ரெப்ரசென்ட் பண்ணேன். அதுல ஷான்சு டவுலுன்னு 2 நடந்துச்சு. அதுல டவுலுல நான்குவான் நன்குன் நந்தாவு 3 கேட்டகரியை ரெப்ரசென்ட் பண்ணி ஒரு கோல்டு அப்புறம் 2 சில்வர் வின் பண்ணேன். அதுல டோட்டலா 6 கண்ட்ரிஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, 6 சவுத் ஏசியன் கண்ட்ரிஸ். அதுல நாங்க எல்லாத்தையும் பீட் பண்ணி நாங்க இந்த மெடல் வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் இந்தியால இருந்து டோட்டலா 12 பேர் போயிருந்தோம். அதுல தமிழ்நாட்டுல இருந்து நான் மட்டும்தான் போயிருக்கேன். அது ரொம்ப பெருமையா இருக்கு. அதுக்கு எல்லாத்துக்கும் எங்களுக்கு ஹெல்ப்பா இருந்தது தமிழ்நாடோட ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் மிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின், அவருக்கும் இப்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.